ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம வீட்டில் சாதம் சூடாக இருக்குது. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் லஞ்சுன்னு சொல்லலாம். அதாவது மீன் குழம்பு. என்ன மீன் கேட்டிங்கன்னா, இந்த ராம் பாறையும் அப்புறம் சங்கரா 2 மீனும் போட்டு குழம்பு. நான் குட்டி குட்டி மீன் தான், பொடி மீன் தான், மாங்காய் போட்டு வச்சுருக்கேன். குழம்பு கொஞ்சமாக இருக்கிற மாதிரி தெரியும். குட்டீஸ் எப்பயுமே மீன் குழம்பு வச்சா ரசம் சாதம் தான் கேட்பாங்க. ஆனால் இன்றைக்கி என்னமோ அதிசயமாக மீன் குழம்பு போட்டு வைங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு மீன் குழம்பு போட்டு நல்லா தலைன்னு பிசைஞ்சு சாதம் வச்சு கொடுத்து அனுப்பிட்டேன். அவங்க ரசம் சாதம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ரசம் நிறையா வச்சேன். ஆனால் அவங்க ரசம் சாதம் கேட்கல, ரசம் அப்படியே இருக்குது. எங்கள் 2 பேருக்கும் இப்போ லஞ்சு கட்டணும். அதுக்கப்புறம் சைட் டிஷ்க்கு கனவா மீன் தொக்கு செஞ்சேன். கனவா மீனில் உங்களுக்குலாம் அந்த தலை நான் சேர்த்து தான் சமைப்பேன். சில பேர் ஒதுக்கிடுவோன்னு சொல்கிறாங்க. நீங்களாம் கனவா மீன் தலை சமைப்பீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம பாப்பா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது நண்டில் காலை சாப்பிடும், கனவாயில் தலை விரும்பி சாப்பிடும். ஆனால் தம்பிக்கு தலை பிடிக்காது, ரொம்ப அருவப்படுவார். அவருக்கு அந்த உடம்பு பீஸா பொறுக்கி வச்சு கொடுத்து அனுப்பியிருக்கேன். அந்த மாதிரி தான் அவருக்கு கொடுப்பேன். இது கேட்டதுக்கு 2ம் கலந்து வைங்கன்னு சொன்னிச்சு. 2மே கலந்து வச்சுருக்கேன், தலையும் உடம்பும். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. சாதம், மீன் குழம்பு, ராம்பாறை சங்கரா மீன் போட்டு குழம்பு, அதுக்கப்புறம் கனவா தொக்கு, அப்புறம் ரசம். இப்போ அவங்க 2 பேரும் லஞ்சு கட்டி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இப்போ எங்கள் 2 பேருக்கும் லஞ்சு கட்டிட்டு கிளம்ப வேண்டியது தான். எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் டிஃபனுக்கு ஆளுக்கு ஒரு தோசை ஊற்றி கொடுத்தேன். மீன் குழம்பு தொட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ எங்களுக்குமே ஆளுக்கு ஒரு தோசை தான் ஊற்றணும். அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு டேட்ஸ் வச்சு அனுப்புனேன். கொஞ்சம் குக்கரை கழுவி சாதத்தை ஊற்றி வச்சுருக்கேன். சாதம் மீந்தால் திருப்பி இதில் சாதத்தை போட்டு வச்சுருவேன். நாளைக்கு காக்காக்கு எடுத்து வச்சுட்டு இல்லைன்னா கழனிப்பாடில் கொஞ்சம் ஊற்றிடுவேன். தோசை வெளியில் இருக்குது. ஆளுக்கு ஒரு தோசை ஊற்றினேன் எனக்கு ஹஸ்பண்டுக்கும். மற்றபடி எல்லாமே விலைக்கு கழுவி க்ளீன் பண்ணியாச்சு. இது நான்வெஜ் சமைக்கிற பாத்திரம். தனியாக ஸ்க்ரப் வச்சுருக்கேன், அது வச்சு விலைக்கு கழுவி வச்சுருக்கேன். எப்பவுமே நான்வெஜ் செஞ்சால் பாத்திரம் நமக்கு கம்மியாக தான் தெரியும். சாதம் வச்ச குக்கருமே விலைக்கு எடுத்து வச்சுட்டேன் தனியாக. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் காலை வேலையும் காலை சமையலும். இன்றைக்கி லஞ்ச் மெனுவும். இந்த லஞ்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.